தமிழ்நாடு முழுவதும் பெட்டிகளோட பெட்டினா எங்களுக்கு வேற பெட்டிலாம் எங்ககிட்ட கிடையாதுப்பா. வேற வேற கட்சியில வேற பெட்டி வச்சிருக்கலாம். நாங்க மக்களோட கோரிக்கை பெட்டிகளோட வச்சு தமிழ்நாடு முழுவதும் பெட்டினா எங்களுக்கு வேற பெட்டிலாம் எங்ககிட்ட கிடையாதுப்பா. வேற வேற கட்சியில வேற பெட்டி வச்சிருக்கலாம். நாங்க மக்களோட கோரிக்கை பெட்டிகளோட வச்சு அந்த பெட்டிகளோட 52 வாகனங்கள் 38 மாவட்டங்கள், பெரிய மாவட்டங்களா இருந்தா 2ஆ பிரிச்சிருக்கோம். 52 வாகனங்கள் நாளைக்கு துவங்க இருக்கிறது. நான் வந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தில் தென்சென்னையில மரியாதைக்குரிய அரவிந்த மேனன் துவக்கி வைக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களும் சிறப்பு விருந்தினர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், சகோதரி வானதி அவர்கள், இது மாதிரி எல்லாரும் துவக்கி வைக்கிறார்கள் அவங்கவுங்க இடத்துல இருந்து. இது நான் எப்படி நாங்க உங்க இடத்துக்கு வந்து நாங்க உங்ககிட்ட இருந்து கோரிக்கை வேற வாங்குறோமோ அது மாதிரி வண்டிகள் அந்த இடங்களுக்கு போய் மக்கள்கிட்ட இருந்து கோரிக்கை நேரா வாங்குறோம். ஆக மக்களுக்காக, மக்களிடம் இருந்து மக்களுக்கான ஒரு கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, சரி எங்களால போக முடியல, கையில செல்போன் தாங்க இருக்கு, நான் என்னங்க பண்றதுன்னா உட்கார்ந்த இடத்துல கூட உங்களுக்கு நாங்க கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். என்னன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே செல்போன் எடுக்க வேண்டியது 7878786060 போட்டீங்கன்னா ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ள நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்கும். அதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா எங்க வெப்சைட்டுக்கு நேரா வந்துரும். ஆக நாங்க உங்ககிட்ட வருவோம், நீங்க எங்க பெட்டியை நோக்கி வரலாம், வாகனத்தை நோக்கி வரலாம், இல்லனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே மக்கள்கிட்ட நாங்க எப்படி போறோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டுதலோடு டபுள் என்ஜின் கவர்மெண்டா வரும்பொழுது எவ்வளவு சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினா இது செயல்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. என்னப்பா அதான் அலுவலகத்துக்கு வர வைக்கிறாங்க. நான் எங்க முக்கியமான நபர்களை நாங்க நேர இப்ப எங்க மாவட்டங்கள் முழுசா டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம்ப்பா. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள், அந்தந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா துறையை சார்ந்தவர்கள் 15ஆம் தேதி எங்க எல்லா கோரிக்கைகளையும் கூட்டி வச்சு நாங்க அதை பிரிச்சு மக்களுக்கான என்ன திட்டங்கள், இப்ப ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் எல்லாம் கோரிக்கை வச்சாங்கன்னா உடனே நாங்க எங்களால சொல்ல முடியும், மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால. மற்ற கோரிக்கைகள் நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு சொல்ல முடியும். அதனால நாங்க வந்து ஒரு சிறப்பான மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்குன்றது இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக நாங்க தொடர்பு கொள்வோம். நாடாளுமன்ற விவகாரத்துல மோடியை தாக்க முற்பட்டார்கள் அப்படின்றது ஒரு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம ஒரு பயந்து கொண்டு இதெல்லாம் அதாவது முதலில் அவங்க வந்து எப்படி மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு பதிலா அழைத்துக் கொண்டிருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மனதிற்கு வேதனையாக இருக்கிறது, ஒரு சபாநாயகர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் தெரியாம சொல்ல மாட்டார். அவர் நம்ம அண்ணன் அப்பாவு மாதிரி கிடையாது. அவர் பிர்லா அவர்கள் இதை விட நல்லா அறிந்து ஆய்ந்துதான் சொல்லக்கூடியவர். அப்பாவு தான் முதலமை இவரு நம்ம ஆளுநர் வரும்போதே மைக்கெல்லாம் ஆஃப் பண்ற அப்பாவு கிடையாது அவரு. அப்படிப்பட்ட ஒரு இது ஸ்பீக்கரை வைத்துக்கிட்டு, சபாநாயகரை வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஓம் பிர்லாவை பத்தி பேசுறீங்க, அதுவே தப்பு. அது மட்டும் இல்ல, அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் பத்தி சொல்றாங்க, உலகம் முழுவதும் உள்ள வரிகளில் சைனாக்கு 36% இருக்கு, எல்லாற்றையும் விட இந்தியா குறைந்திருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல இங்க எப்படி இந்த கடலை மிட்டாய் சகோதரர்கள்லாம் பாக்குறோமோ அது மாதிரி திருப்பூர்ல உள்ள பனியன் தொழிற்சாலைகள், ஆயத்த ஆடைகள் செய்பவர்கள்லாம் நமக்கு நேரடி போட்டி எங்கிருந்து வருது, வங்கதேசம், அதே மாதிரி சைனா போன்றவங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கிறதுனால நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாரும், ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா நமக்கு போட்டி நாடுகளை விட நமக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதெல்லாம் தான் ராஜதந்திரங்க. உங்களாம் தந்திரம் தான் தெரியும், ராஜதந்திரம் மோடிக்கு தான் தெரியும். அதனால சும்மா இதை பற்றி பேசிக்கொண்ட 125 நாள்னா உடனே ஆரம்பிங்க, மக்கள் பலன் பெறட்டும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஆரம்பிங்க. விஸ்வகர்மா திட்டம் இத மாதிரி கைத்தொழிலாளர்களுக்காகத்தான், அதை வேண்டான்னு சொல்றது. ஆக எல்லோரும் இணைந்து இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். அதற்கான ஆரம்ப நிகழ்ச்சி
அதிமுக அவருடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் இப்ப 2வது கட்டமா கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாருங்க? இல்ல அது 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 வந்து உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும், அதனால நம்ம இப்பவே தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம்னு அவர் சொல்றாரு. நிச்சயமா தேர்தல் அறிக்கை அவர் கொடுத்தது நல்ல அறிக்கைகள் தான். அவர் அரசாங்கம் வந்தா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால பாஜக அதை வரவேற்கிறது.